வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லா காய்ச்சதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் அது சேர்த்துருக்கேங்க. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோடவே சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை நல்லாயிருக்கும் சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா. சும்மா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தக்காளியோட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3மே ஒன்றா சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சன்னா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதிலேருந்து கொஞ்சம் சன்னா மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் பேஸ்ட்டுமே அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோங்க. இப்போ இதோட வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிக்கிற டைமில் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்க சன்னா கொஞ்சம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்லா திக்காக வருங்க அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி. லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுவோங்க. சூடாக சப்பாத்திக்கு பரிமாறினீங்கன்னா சன்னா மசாலா நல்லா இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.